வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு, யார் ஆசிரியர்? ஆசிரியர் என்று கூறியவுடன் பள்ளிகளில் கல்லூரிகளில் உலகியல் கல்வி மற்றும் பாடம் போதிக்கும் நபர் ஒருவர் நம் மனத்திரையில் தோன்றுகிறார். பொருளாதாரத்தை மையப்படுத்தி உலகியல் கல்வியை போதிப்பவர்களை ஆசிரியர்கள் என்று கூறி பழகிவிட்டோம். உலகியல் கல்வியை கற்பதினால் நாம் ஏதேனும் ஒரு பணிக்கு செல்ல முடிகின்றது, பொருள் ஈட்ட முடிகின்றது. ஈட்டிய பொருளின் மூலமாக நாம் நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றோம். இத்தகைய வாழ்க்கைதான் சிறப்பான மற்றும் பாராட்டத்தக்க வாழ்க்கை என்று முடிவு செய்து விடுகின்றோம். வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழ்வதற்கு பொருள் அத்தியாவசியமான ஒன்றுதான். இதை எவராலும் மறுக்க முடியாது, நானும் மறுக்கவில்லை. ஆனால் பொருள் மட்டுமே வாழ்வின் ஆதாரம் என்று கருதி பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்தி கற்கும் கல்வி உண்மை கல்வியே அல்ல. இத்தகைய உலகியல் கல்வியை மட்டும் போதிப்பவர்கள் ஆசிரியர்களும் அல்ல என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கருத்து. நம் தமிழ் மொழியில் உள்ள அனைத்து சொற்களும் ஆழ்ந்த பொருள் உடையன. இந்த வகையில் ஆசு என்றால் குற்றம் என்று பொருள், இரியர் என்றால் நீக்குபவர் என்று பொருள். மாணவர்களிடம் இருக்கும் அறியாமை என்ற குற்றத்தை நீக்குபவர் ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டார். ஆசிரியர் நமக்கு அறிவினை புகட்டுவதில்லை. அறிவு எனப்படுவது எல்லா உயிர்களிடத்திலும் இயற்கையாக இயல்பாக இருக்கின்றது. அந்த அறிவினை அல்லது அறிவுத்தன்மையினை வெளித்தெரிய விடாமல் அகந்தை கருத்துக்கள் மூடி மறைத்து நிற்கின்றன. இந்த அகந்தை கருத்துக்களை நம்மிடம் இருந்து அப்புறப்படுத்திவிட்டால் நம்மிடம் இயல்பாக இருக்கின்ற அறிவுத்தன்மை பளிச்சிட்டு வெளியே தெரியும். எவர் ஒருவர் இந்த பணியை முறையாகச் செய்கின்றாரோ அவரே ஆசிரியர் ஆவார். மதிப்பெண்களை மையப்படுத்தியும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியை மையப்படுத்தியும் பொருளாதாரத்தை மையப்படுத்தியும் உலகியல் கல்வியை போதிப்பவர்கள் பாராட்டுக்கு உரியவர்கள்தான். ஆனால் அவர்களை ஆசிரியர் என்று அழைப்பது பொருத்தமற்றது என்று கூறுகிறேன். இந்த இலக்கணத்தின்படி பார்த்தால் இன்று நாம் ஆசிரியர் என்று கூறி வரும் அனைவருமே உண்மை ஆசிரியர்கள் அல்ல என்பது தெளிவாகும். இந்த கருத்தினை இன்றைய சமுதாயம் புரிந்து கொண்டு ஏற்குமா என்பது சந்தேகம்தான். ஆசிரியர் என்ற சொல்லிற்கு மற்றொரு கோணத்திலும் விளக்கம் கூறப்படுகின்றது. அதாவது, எவர் ஒருவர் தன்னிடம் உள்ள அறியாமை என்ற அகந்தை குற்றத்திலிருந்து நீங்கி இருக்கின்றாரோ அவரே ஆசிரியர் என்றும் கூறப்படுகின்றது. குற்றத்திலிருந்து நீங்கிய ஒருவரால் தான் பிறரின் குற்றத்தையும் நீக்க இயலும் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இந்த விளக்கம் கூட மிக சரி என்றே தோன்றுகிறது. ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர் அல்லது நீங்கியவர் என்று இரு வகைகளிலும் புரிந்து கொள்ளுங்கள். அறியாமையை உண்டாக்கும் அகந்தை கருத்துக்களை நீக்குபவர் அல்லது அதிலிருந்து நீங்கியவர்தான் ஆசிரியர் என்று முன்னர் கூறினேன். உடனே அகந்தை கருத்துக்கள் என்பதுதான் என்ன என்ற கேள்வி எழும். அகந்தை கருத்துக்கள் என்பன நம் அறிவுத்தன்மையை அல்லது உண்மை இயல்புகளை மூடி மறைத்து நிற்கும் பெருமை, பொறாமை, இச்சை போன்றவைகளாகும். புற உடலிலோ அல்லது அணிகின்ற ஆடையிலோ ஏற்படும் புறக்குற்றத்தை அல்லது அழுக்கினை எளிதாக நீர் கொண்டு கழுவி நீக்கிவிடலாம். ஆனால் பெருமை, பொறாமை, இச்சை போன்றவைகள் புற அழுக்குகள் அல்ல. இவைகள் நம் அகத்தில் உள்ள கருத்து அழுக்குகள் அல்லது கருத்து குற்றங்கள். இவைகளை புறம் தூய்மை செய்வதைப் போல அவ்வளவு எளிதாக தூய்மை செய்து நீக்கிவிட முடியாது. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மை எனப்படும் என்ற வள்ளுவனின் வாக்கை சற்று இங்கே எண்ணி பாருங்கள். வாய்மை என்ற ஒன்றினால்தான் அகம் தூய்மையாகும் என்கின்றார் வள்ளுவர். வாய்மை என்றவுடன் எப்பொழுதுமே உண்மையை பேசுவது என்று மட்டும் புரிந்து கொள்ளாதீர்கள். வாய்மை எனப்படுவது நீங்கள் உங்களுடைய உண்மை இயல்புகளை மட்டும் வெளிப்படுத்தி பயன் நோக்கம் இன்றி தன் முனைப்பின்றி அற வாழ்க்கையை வாழ்வது என்றும் புரிந்து கொள்ளுங்கள்.
பாசாங்குகளும் பயன் நோக்கங்களும் மிகுதியாகிவிட்ட இன்றைய சமூக சூழலில் இயல்பு வாழ்க்கையை அறவழியில் வாழ்பவர்கள் முட்டாள்கள் என்று முத்திரை குத்தப்படுகின்றார்கள். சமூகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்று புறக்கணிக்கப்படுகின்றார்கள். சமூகத்தின் இந்த போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. எனவேதான் எளிதில் ஜீரணிக்க இயலாத சமூக குற்றங்களும் நாளுக்கு நாள் பெருகி வருகின்றன. அச்சமின்றி குற்றங்களை மிகுதியாகச் செய்து அறத்தை மீறி வாழ்வதுதான் இயல்பு வாழ்க்கை என்றும் கூறத் துவங்கியிருக்கின்றார்கள். அறம் செய்ய விரும்பு என்ற ஔவை பாட்டியின் அமுத மொழியினை பாலர் பள்ளிகளில் கூட்டு கோஷ பாடமாக மட்டும் பாட கற்றுக் கொடுத்துவிட்டு அறம் என்றால் என்ன என்று குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதும் இல்லை, வாழ்ந்து காட்டுவதும் இல்லை. எனவேதான் சமூகத்தில் குற்றங்கள் அதிகரிக்கின்றன. பொருளாதாரத்திற்கு காரணமான உலகியல் கல்வியை கற்பது தவறு என்று நான் கூறவில்லை. ஆனால் அதனை மட்டுமே முதன்மைப்படுத்துவது தவறு என்று கூறுகிறேன். அகந்தை கருத்துக்களை போக்கும் உண்மை ஆசிரியர்களின் எண்ணிக்கை சமூகத்தில் அதிகமாக வேண்டும். அவர்களை சமூகம் அங்கீகரிக்க வேண்டும். இந்த மாற்றம் இன்றைய சமூகத்தின் அவசர மற்றும் அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது. இது நிகழுமா நிகழாதா என்பதையும், நிகழ வேண்டுமா நிகழ வேண்டாமா என்பதையும் அம்மையப்பரே தீர்மானிப்பார் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.